say my name. You rattle my chains and break me out of my. Speak of the devil. The lights all out in the night. I stand by your side 'cause I see the light in your eyes. I'm on the edge and I'm here starving for love. You're my one desire. As I grab onto your hand, I feel the heat rush through my heart. Just like the stars we burn light up the night. I feel the fire, fire. I feel the fire, fire. I feel the fire, fire. It's burning inside of me. I feel the fire, fire. I feel the fire, fire. I feel the fire, fire. It's burning inside of me. We're running out in the night. Doubts race through my mind. Breathe me back to life. So shelter me in your arms when this world falls apart. Flames burn in me higher. இதயா நீ கதவிதையா உன் மனம் எழதிடும் கதை கதையா இதயா நீ கதவிதையா உன் மனம் எழதிடும் கதை கதையா யாரே யாரு யாரோ நீ யாரு யாரே யாரு யாரோ நீ யாரு அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள் அன்பில் விளைந்த கனிகள் அகலான இதயம் சுடரான வாழ்வு தெய்வம் என்னை உயர்த்துகிற இந்த ஸ்தானத்திற்கும் உன்னிடத்திலே வந்து உன்னை கூடி வந்திருக்கிற உற்சாக உறவினர்கள் நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு அருமையான பிள்ளைகளை வாழ்த்தும்படியாய் கர்த்தரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கண்களை மூடி ஆண்டவரை கொஞ்சம் உயர்த்துவோம். தேவனுடைய நாமம் இங்கே மகிமைப்படட்டும். கர்த்தர் இங்கே இறங்கி வரட்டும். நீரல்லா எங்களுக்கு பரலோகில் யார் உண்டு ஜீவனாதா, நீரல்லா எங்கள்
பரலோகில் யார் உண்டு ஜீவநாதா இல்லை பரமே நீரே அன்றி தீகத்தில் வேறோரு ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில் வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களாய் எப்போதும் வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களாய் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு ஓய்வின்றி பாடி துதிக்க உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். அருமையாய் வேத பகுதியிலே ஒரு பகுதியை வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 50 முதல் சில வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 50வது வசனம் முதல் சில வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலபடும் ஒன்றும் சொல்லக்கூடாது. இதோ ரெபெக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள். கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படிக்கு அவளை அழைத்து கொண்டு போம் என்றார்கள். ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்டபோது தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபெக்காளுக்கு கொடுத்ததுமன்றி அவருடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களை கொடுத்தான். பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபெக்காளுக்கு கொடுத்ததுமன்றி அவருடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களை கொடுத்தான். இந்த வேத பகுதியின்படி அருமையான உச்சிதமான பொருட்கள் அருமையான மணமகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. ஆகவே இந்த நிகழ்வை கர்த்தர் அங்கீகரித்து இன்றைக்கு இவர்களுக்கு நிச்சயிக்கப்படுகிறது. பரலோகமும் இதை ஆமென்றும் ஆமேன் என்றும் அங்கீகரித்து நாளைய தினத்தில் நடைபெறப் போகிற திருமண விழாவிலே தேவனுடைய கரம் நன்மையாய் வெளிப்படும்படியாய் எல்லா சூழ்நிலைகளும் சாதகமாய் இருக்கும்படியாய் கர்த்தர் காரியங்களை நேர்த்தியாய் நடத்தி தரும்படியாய் நம்மளர் கண்களை மூடி அருமையான அண்ணனுக்காக அன்னைக்காக கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் தந்த இந்த குடும்பத்திற்காக ஆண்டவரே, இந்த குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்வை ஏற்ற காலத்தில் நீர் கொடுத்திருக்கிறீரே, நமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, தம்பி கிஷோவுக்காக ஏற்ற துணையை நீர் உருவாக்கி இந்த நாளிலே அதனுடைய நிச்சயங்களை நாங்கள் தீர்மானித்து செய்யப்படுகிற காரியங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். இதை தேவன் அங்கீகரிப்பீராக. இந்த பிள்ளைகள் இருவரையும் ஏற்ற காலத்தில் இணைக்கிற நீர் ஆண்டவரை முடிவு பரியந்தம் கரம் பிடித்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வாழ்க்கையை புரிந்து கொள்ளக்கூடிய தத்துவங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து நேர்த்தியாய் பிள்ளைகளை நடத்துவீராக. உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பீராக. மேன்மையான ஸ்தலங்களை பிள்ளைகளுக்கு காண்பிப்பீராக. ஆண்டவரை பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுகிறேன் என்கிற வார்த்தையின்படியே இப்பொழுது இவர்கள் சுகமாய் இருக்கும்படிக்கு சகல நன்மைகளையும் இந்த பிள்ளைகளுக்கு நிறைவாய் கட்டளையிடுவீராக. எல்லா குறைவுகளும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாய் மாறுவதாக. குறைவாய் காணப்படுகிறவைகளை கர்த்தர் இரக்கமாய் எங்களுக்கு மன்னித்தருளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது இந்த நிகழ்வுக்காய் பிரயாணப்படுகிற பொழுது பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவீராக. உற்றார் உறவினர்களை நேர்த்தியாய் கர்த்தர் கொண்டு வந்த தயவுக்காய் உமக்கு நன்றி. எல்லாவற்றையும் நம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த திருமணத்திற்கு முன் அடையாளமாய் செய்யப்படுகிற இந்த காரியங்களை கர்த்தர் ஏற்றுக்கொள்வீராக, அங்கீகரிப்பீராக. தேவனுடைய நாமம் இங்கே உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். கிருபையாய்
துணையாய் கூட இருந்து நேர்த்தியாய் நடத்தும் ஜீவனுடன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, கர்த்தர் கொடுத்த இந்த காலங்களுக்காய் உமக்கு நன்றி. மன மகிழ்ச்சியாய் இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டணும். இந்த ஏற்ற காலங்களில் இணைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்த தெய்வம் ஏற்ற காலத்தில் பிள்ளையும் அழைத்து நேர்த்தியாய் உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களுடைய சகல காரியங்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவங்களையும் நேர்த்தியாய் பிள்ளைக்கு கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் முடிவும் நீ, மூன்று காலம் நீ, கடல் நீ, கரையும் நீ, காற்று கூட நீ. மனதோரம் ஒரு காயம் உனை எண்ணாத நாள் இல்லையே, நானாக நானும் இல்லையே. வழியெங்கும் பல பிம்பம், அது நான் சாயத்தோடில்லையே, உன் போல யாரும் இல்லையே. நீதானடி நீதானடி, நீந்தாமல் நான் மூழ்கி போனேன். நீதானடி வானில் மதி, நீ அல்ல நான் தானே தேர்ந்தேன். காணகம் அது காணாமல் போனவன், ஒரு பாவை கால் தடம் அதை தேடாமல் தேர்ந்தவன். காணாத பாரம் என் நெஞ்சிலே, துணையில்லா நான் அன்றிலே. நாளெல்லாம் போகும் ஆனாலும் நான் உயிரில்லாத உடலே. முதல் நீ, முடிவும் நீ, மூன்று காலம் நீ, கடல் நீ, கரையும் நீ, காற்று கூட நீ. தேசத்தில் தொலைந்தாயோ கண்மணி, உன்னை தேடி கண்டதும் என் கண்ணெல்லாம் மின்மினி. பின்னோக்கி காலம் போகும் எனில் உன் மன்னிப்பை கோருவேன். கண்ணோக்கி நேராய் பார்க்கும் கணம் எல்லாமே கடவே. முதல் நீ, முடிவும் நீ, மூன்று காலம் நீ, கடல் நீ, கரையும் நீ, காற்று கூட நீ. நகராத கடிகாரம் அதுபோல் நானும் நின்றிருந்தேன், நீ எங்கு சென்றாய் கண்ணம்மா. அழகான நரிதாரம் வெளிபார்வைக்கு பூசிக்கொண்டேன், புன்னகைக்க போதும் கண்ணம்மா. நீ கேட்கவே என் பாடலை
தீமா 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 இருதய கூட்டை இடித்தவளே என் பெற்றோர்க்கு செல்ல மருமகளே பக்கத்துல நாம் அடுக்க வழி சொல்லம்மா ரத்தத்துல பெத்தெடுக்க விதி விடுமா தீமா 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 நடுவினிலோ திருவினில் மித வெயிலினில் இத வெளிச்சத்தில் மழை வரும் என உன்னை தரும் என அண்டத்தின் எண்ணம் என்னென்ன என நீ அமைத்திடும் வீட்டுக்குள் உள்ள பூச்செடிகளின் பூக்களை வெல்ல சுருள் முடியுடன் இரு மகன்களை இறை வழங்கிட இமை நிறந்திட கட கடவென கவிதைகள் என கதை வளர்ந்ததும் அவர் வளர்ந்ததும் மறுமுறை இருமுறை உன் பிறவியை கிடைக்கணும் அவர்களுக்குமே உன் முகம் கொண்ட
மோசம் இதுதானா இவளோடு நடந்தேனா இந்த மாயத்தில் நானும் விழுந்தேனா உயிரே உயிரே உறையும் உயிரே இனிமேல் நீதானா உயிரே உயிரே உறையும் உயிரே இனிமேல் நீதானா அவசரமாய் அச்சாகும் நாம் கைகோர்த்த காதல் கதை அழகழகாய் பேசிடும் நாம் மண்ணோடு வாழும் வரை உன்மேல் சட்டை வாசம் என் மூச்சோடு பேசும் பொய் பூசாத நேசங்களே நான் தொடும் கனவே நிஜம்தானா உனக்குள் கரஞ்சே போனேனே நீ வரும் இரவின் நிழல் நானா உனக்குள் நிறைஞ்சே போனே இருதயம் கூடையில அது ரகசியம் பேசையில உதட்டீரமும் இடம் மாறுமே உன் காதில் மெல்ல காதல் பேசும் வா வா செந்தாழி நீ உன்னை தேடி நான் இங்க ஓடி வந்தேன் வா செந்தாழி நீ உனக்காக என் உலகம் தாண்டி வந்தேன் வா செந்தாழி நீ உன்னை தேடி நான் இங்க ஓடி வந்தேன் வா
ஒட்டினோரமா நித்தம் நானும் வாழ்ந்திடணும் நெஞ்சு குழி ஓசையில தலை சாட்சிட தோணும் உடல் கடந்துமே உயிர் பறக்குமே புது பிரபஞ்சமே நமக்காகவே போடும் நேரம் நிறுத்தி ஆயுள் ரேக திருத்தி காதல் செய்வேன் கடத்தி ஒருத்தினருக்கும் இறப்பு வரைக்கும் உனை நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும் சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும் உன்னில் என்னை என்னில் உன்னை உன்னில் என்னை என்னில் உன்னை என்றும் அன்பில் ஒன்றி வாழ வாழ்த்தும் உந்தன் வார்த்தை உனை நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும் சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும் வாழ்வின் ஒளி உன் வார்த்தை வழியை விலக விழுந்தேன் வாழ்வே உன்னில் சரணாக வரங்கள் சுரந்தால் மழையாக வாழ்வின் ஒளி உன் வார்த்தை வழியை விலக விழுந்தேன் வாழ்வே உன்னில் சரணாக வரங்கள்
உள்ளம் சொல்லும் வார்த்தை வளமை தந்ததே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயரானே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருள், கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மற்றும் அன்பு குழந்தைகளே, ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு நன்னாளிலே நாம் இந்த ஆலயத்திலே ஒன்றாக குழம்பி வந்திருக்கின்றோம். செல்வி நிபிஷா, செல்வன் கிஷோர் ஆகியோர் திருமணத்தின் மூலமாக தங்களுடைய இசைவை இன்றைய நாளிலே வெளிப்படுத்தி ஆண்டவருடைய முன்பாக திருமணம் என்னும் அருள் சாதனத்தின் வழியாக இணைந்திருக்கின்றார்கள். இந்த நல்ல நாளிலே இவர்கள் மட்டுமல்ல, இரு குடும்பத்தாருடைய மகிழ்விலே நாம் இணைகின்றோம். நம்முடைய பங்கு சமூகமும் இவருடைய இணைவினால் மகிழ்கின்றது. எனவே இந்த நல்ல நாளிலே நாமும் இவர்களோடு இணைந்து இவர்களுடைய மகிழ்விலே கலந்து கொண்டு எப்படி வானதூதர்கள் இறைவனை புகழ்ந்தார்களோ நாமும் அவர்களை போன்று அவர்களோடு இணைந்து உன்னதங்களிலே இந்த கீதத்தை இந்த மகிழ்விலே நாமும் கலந்து கொள்வோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் வேண்டுதல்களுக்கு செவிசாய்த்து உம்மடியார்கள் நிபிஷா, கிஷோர் இவர்கள் மீது உமது அருளை கனிவுடன் பொழிவீராக. அதனால் உமது திருப்பீடத்தின் முன் திருமணத்தால் இணைக்கப் பெறும் இவர்கள் ஒருவர் மற்றவர் மீது கொண்டுள்ள அன்பில் உறுதி பெற செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து காட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
வாசகம் அதிகாரம் 1 26 முதல் 28 மற்றும் 31 ஆகிய இறை வார்த்தைகள். கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் உருவன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாயிருந்தன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 1:2 மற்றும் 9-13 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. அப்போது கடவுளின் திருவுள்ளம் எது என தேர்ந்து தெரிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையையே பற்றி கொள்ளுங்கள். உடன்பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளங்கணிந்த அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவர் என எண்ணுங்கள். விடாமுயற்சியோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள். எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள். இறைவேண்டலில் நிலைத்திருங்கள். வறுமையுற்ற இறைமக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள். விருந்தோவலில் கருத்தாய் இருங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தி. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன் ஒருவர் தம் மனைவியை எக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா என்று கேட்டனர். அவர் மறுமொழியாக, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறைநூலில் வாசித்ததில்லையா என்று கேட்டார். மேலும் அவர், இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர், இனி அவர்கள் இருவர் அல்ல ஒரே உடல், எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. தோன்றி ஓட்டம் பிடித்த ஆறுகள் இணைந்து கடலை நோக்கி பயணிக்கின்ற தருணம். இரு மெழுகில் பிரிந்திருந்த ஒளி தீப்பந்தமாக இணைந்து ஒளி தரும் தருணம். நீண்ட நாள் ஏக்கம், நீண்ட நாள் ஓட்டம், நீண்ட நாள் காத்திருப்பின் ஒரு மகிழ்ச்சியின் இணைவு. இன்றைய காலகட்டத்தில் நம்மளில் நிறைய பேருக்கு செல்ல பிராணிகள் அதிகமாக பிடிக்கும். சிலருக்கு நாய்க்குட்டை வளர்ப்பது பிடிக்கும், சிலருக்கு கிளி வளர்ப்பது பிடிக்கும், சிலருக்கு பச்சோந்தி வளர்ப்பது பிடிக்கும், சிலருக்கு பூனை வளர்ப்பது பிடிக்கும். அந்த செல்ல பிராணிகள் வளர்க்கின்றவர்களிடத்தில் ஒரு குணத்தை நாம் காண இயலும். அவர்கள் உண்ணாதிருந்தாலும் அந்த செல்ல பிராணிகளுக்கு உணவளித்தே தீர்வார்கள். மீன்கள் வளர்ப்பதாக இருந்தாலும் எது வளர்ப்பதாக இருந்தாலும் அவர்கள் நேரத்திற்கு உண்ணுகிறார்களோ இல்லையோ அந்த செல்ல பிராணிகளுக்கு உணவளித்தே தீர்வார்கள். ஏன் அந்த செல்ல பிராணிகளை நாம் செல்ல பிராணிகள் என்று கூறுகின்றோம் என்று பார்க்கின்ற பொழுது அவற்றின் மீது நாம் கொண்டிருக்கின்ற அன்பின் அடையாளமாக அந்த வார்த்தை இருக்கின்றது. அவற்றை நாம் பராமரிக்கின்ற அந்த குணமும் எண்ணமும் நம்மை அந்த அளவிற்கு அந்த நாம் வளர்க்கின்ற செல்ல பிராணிகளோடு நாம் அன்பு கொண்டிருக்கின்றோம், அதன் மீது அக்கறை கொண்டிருக்கின்றோம், எந்த அளவிற்கு அதை நாம் அதிகமாக விரும்புகின்றோம் என்பதை அதன் அந்த செயல்பாடுகள் விளக்குகின்றன. ஒரு வாயில்லா உயிரினத்தின் மீது கொண்டிருக்கின்ற அந்த அன்புறவை விட இரட்டிப்பான 3 மடங்கான 4 மடங்கான அன்பை நீங்கள் ஒருவர் அடுத்தவரிடத்தில் வைத்திருக்க வேண்டும். குறிப்பாக ஏன் இந்த செல்ல பிராணிகள் அனைத்துமே ஒரு இடத்திற்குள் வரையறைக்குள் வளர்க்கக்கூடியவை, அவற்றையே இங்கே நான் குறிப்பிடுகிறேன் என்றால், நீங்கள் இருவரும் ஒருவர் மற்றவரை உங்களது இதயத்திற்குள் நிறைவாக வைத்திருக்க வேண்டும். அவ்வாறு நிறைவாக வைத்திருக்கின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய சொல்லாலும் செயலாலும் அடுத்தவர்கள் மீது அந்த உள்ளத்தின் நிறைவை வெளிக்காட்ட அழைக்கப்படுகின்றீர்கள். ஏற்கனவே அந்த செல்ல பிராணிகளை குறிப்பிடும் பொழுது பூனை குட்டிகளை பற்றி கூறினேன். நாம் நிறையவே இப்போ சமூக ஊடகங்களில் பார்க்கலாம். அவர்கள் வளர்க்கின்ற பூனை குட்டிகளுக்கு உணவளிப்பது, அவற்றை கொஞ்சுவது, அவை ஏதாவது செய்கின்ற செய்கைகளை புகைப்படம் எடுத்து ரசிப்பார்கள், அதை பிறரோடு பகிர்ந்து கொள்வார்கள். அதுபோன்று உங்களிடையே இனி வர இருக்கின்ற ஒவ்வொரு இனிமையான அனுபவங்களும் உங்களுக்கு மகிழ் தருவது போன்று பிறரும் அதை பார்த்து மகிழ நீங்கள் அத்தகைய வாழ்வை நோக்கி பயணிக்க வேண்டும். பூனைக்குட்டியிடம் அந்த மியா என்ற ஒலியை பார்க்கின்ற பொழுது, அந்த ஒலியை கேட்கின்ற பொழுது அதன் ஏக்கம் என்னவென்பதை அது வளர்ப்பவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். அது பசியாக இருக்கிறதா, அல்லது கோபத்தில் இருக்கிறதா, அல்லது எந்த எண்ணத்தில் இருக்கின்றது என்பது அதன் மியாவ் அந்த சத்த வேறுபாடில் உணர்ந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அதை வளர்க்கின்ற நமக்கு அதோடு ஒரு ஒன்றிப்பு இருக்கின்றது. அந்த ஒன்றிப்பை அதை விடவும் பலவிதமான பல மடங்கான ஒன்றிப்பை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் அன்பு என்பது இன்று வளர்ந்து நாளை கருகி போகும் புல்செடி அல்ல.
இன்று வளர்ந்து பல காலங்களுக்கு பலன் தந்து பிற்காலத்திலும் சொல்லப்படுகின்ற அளவிற்கு வேரூன்றி வளர வேண்டிய மரம் போன்றது. அந்த மரத்தின் பண்புகள் எந்த அளவிற்கு ஆழமான, உயரமான, பரந்த வெளிப்படையை நமக்கு தருகின்றதோ அது போன்ற உங்களுடைய இந்த அன்பின் அடையாளங்களும் ஆழமானதாக, உயர்ந்ததாக, விரிவானதாக அமைய வேண்டும். அவர் அமைகின்ற பொழுது உங்களை கண்டு இது போன்ற கணவன் மனைவியாக வருகின்ற சந்ததியினர் வாழ வேண்டும். இனி வருகின்ற சந்ததியினர் இது போன்ற அன்புறவை வெளிக்கொணர வேண்டும் என்று பிறருக்கு அடையாளமாக நீங்கள் மாறிட வேண்டும். நம்முடைய சொல்லிலும் செயலிலும் படுகின்ற தன்மைகள் திருமணம் என்னும் பந்தத்தில் நமக்கானதாக அல்ல, மாறாக நாம் ஏற்றுக்கொள்கின்ற கணவன் அல்லது மனைவியின் வாழ்வோடு ஒன்றித்திருக்க நீங்கள் வாழ எண்ண வேண்டும். அவ்வாறு எண்ணுகின்ற பொழுது உங்களுடைய வாழ்வானது உங்களுடைய மன ஓட்டத்தை அல்ல, மாறாக உங்களுடைய வாழ்வை ஓட்டம், அந்த வாழ்வின் ஓட்டத்தை மாற்றுகின்ற பாதையில், உயர்த்துகின்ற பாதையில், அதை பிறருக்கு வெளிப்படுத்துகின்ற அந்த செயலாற்றலில் வெளிப்பட வேண்டும். அவ்வாறு வெளிப்படுகின்ற பொழுது ஒருவர் ஒருவரை அறிந்து கொள்வதிலும், புரிந்து கொள்வதிலும், விட்டு கொடுத்தலிலும், தவறுகளை மன்னித்தலிலும், அனைத்திற்கு மேலாக மன கஷ்டங்களை பகிர்ந்து கொள்வதிலும் நீங்கள் வெளிப்படுத்துகின்ற பொழுது ஒருவர் இன்னொருவரை எந்த அளவிற்கு புரிந்து கொண்டுள்ளார், அவருடைய மனநிலையை எந்த அளவிற்கு அவர் ஏற்றுள்ளார், அறிந்துள்ளார் என்பது அந்த வாழ்வியலில் வெளிப்படுகின்றது. எனவே இன்றைய நாளில் செல்வன் செல்வியாக உள்ளே நுழைந்து திருமதியாக வெளியே வாழ்வை புதிய இடைவெளிக்கு பிறகு தொடங்க இருக்கின்ற உங்கள் இருவருக்கும் வாழ்த்துக்கள் கூறுகின்ற தருணத்தில் உங்களுடைய இந்த அன்பு எவ்வாறு நதியின் ஓட்டம் வேகமானதாகவும் ஒரே தன்மையுடையதாகவும் இருக்கின்றதோ அதுபோன்று இனி வருகின்ற நாட்களில் உங்களுடைய வாழ்வும் அதுபோன்று வேகமானதாகவும் ஒரே தன்மையில் எந்த இடத்திலும் நின்று விடாமல் ஓட்டம் சீராக அமைந்து வாழ்வியல் உயர்வாக கொண்டிருக்க உங்கள் இருவரை வாழ்த்தி இறைவனிடத்தில் இந்த உறவை இன்னும் அதிகமான அன்போடும் இங்கு இருக்கின்றவர்களுடைய வாழ்த்தும் வேண்டுதலும் தொடர்ந்து நீங்கள் பெற்று அதன் மூலம் இந்த சமூகத்திற்கும் இந்த பங்கிற்கும் உங்களுடைய இறை பணியிலும் உங்களுடைய வாழ்வியலிலும் ஒரு அடையாளமாக மாறிட இந்த திருப்பலியில் தொடர்ந்து வேண்டுவோம். திருச்சபையின் திருப்பணியாளர்கள் முன்பாகவும் இத்திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காத்திருமாறு இங்கு வந்திருக்கிறீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். ஏற்கனவே அவர் உங்களை புனித திருக்குழுக்கால் அர்ச்சித்துள்ளார். இப்போது மற்றொரு திருச்சாதனத்தின் வழியாக உங்களுக்கு அருள்வளம் மீது நீங்கள் ஒருவருக்கொருவர் என்றும் பிரமாணிக்கமாயிருக்கவும் திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கின்றார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திருச்சபையின் முன்னிலையில் உங்களை வினவுகிறேன். சால்வி கிஷோர், பிபிஷா, நீங்கள் இருவரும் முழு மன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலுமின்றி இங்கு வந்திருக்கிறீர்களா? நீங்கள் மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மதிக்கவும் தயாராக இருக்கிறீர்களா? இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபை சட்டத்திற்கும் ஏற்றபடி வழங்குவீர்களா? நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கைகளை சேர்த்து பிடிக்கவும் இறைவன் திருமண திருச்சபையின் முன்னிலையிலும் உங்கள் சம்மதத்தை தெரிவிக்கவும். என்னும் உண்மை உயர் மனைவியாக ஏற்றுக்கொள்ள சம்மதிக்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உமக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாளெல்லாம் உம்மை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். சால்வி கிஷோர் என்னும் உண்மை என் கணவராக ஏற்றுக்கொள்ள சம்மதிக்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும்
நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாளெல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். திருச்சபையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கையுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசியை உங்கள் மீது நிறைவாக கொண்டிருப்பாராக. இறைவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதே. மணமக்களின் அன்பையும் பிரமாணிக்கத்தை வெளிப்படுத்தும் இந்த மாங்கல்யத்தை நீர் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தீர்கள். என் அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூயாவியின் பெயரால் அணிந்து கொள். சால்வின் கிஷோ, என் அன்புக்கும் பிரமாணிக்கத்துக்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூயாவியின் பெயராலே அணிந்து கொள்கிறேன்.